இந்த சம்மருக்கு ரொம்பவே சில்லான ரொம்பவே சூப்பரான ஒரு டெசர்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய இன்க்ரீடியன்ட் எதுவுமே தேவைப்படாது. ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக 3 முட்டை வந்து தேவைப்படும். இது வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் முட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாலுமே பரவாயில்ல. இப்போ 3 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். 3 முட்டைக்கு 1/2 கப் சர்க்கரை கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஸோ வந்து 1/2 கப் சர்க்கரையை 2ஆக டிவைட் பண்ணி 2 முறை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த முட்டையை வந்து ரொம்ப ஓவராக பீட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. சர்க்கரை வந்து கரையிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். பாருங்க, லைட்டாக நான் பீட் பண்ணியிருக்கேன். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதிலேயே 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து நான் மெயினாக 3 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 முட்டை, 1/2 கப் சர்க்கரை, 1 கப் பால். ஸோ 3த்தையுமே நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பால் ஆட் பண்ணதையுமே நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். அடுத்து வந்து நல்ல ஒரு கனமான ஒரு பவுலோ இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸோ எடுத்துக்கணும். ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதை வந்து நல்லா வடிகட்டி அதில் ஆட் பண்ணிக்கணும். மேலே வந்து நுர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் லைட்டாக அதிலேருந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதிலே ஒரு ஸ்டாண்டு வச்சு விட்டுறணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டெசர்ட் மிக்சரை அதில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு முட்டையினுடைய ஸ்மெல் வந்து இது வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து மொத்தமாகவே ஆப்ஷனல் தான். முட்டையோட ஸ்மெல் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஓகேனா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பவுல்லே வந்து ஒரு மூடி போட்டு வச்சிடணும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நல்லா இது வேக விட்டுருங்க. 45 நிமிஷத்துக்கு அப்புறம் உடனே அடுப்புலேருந்து எடுக்க வேணாம். மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட அந்த சூடான தண்ணியிலேயே அப்படியே விட்டுறணும். 45 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு 1/4 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே அதே தண்ணியில் நான் விட்டுக்கிட்டேன். டெசர்ட்டும் நல்லா வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிக்கு வச்சு டிப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இந்த டெசர்ட் வந்து இன்னும் நல்லா ஆறணும். ஆறிட்டப்புறம் நீங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சில்லாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இது கூட வந்து நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெசர்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இதை வந்து நல்லா சில்லாக கூலாக சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.